டான்ஸா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குற அழகான நடிகை. இப்ப பார்த்த ட்ரெய்லர்ல அவங்களோட அந்த கன் ஷாட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. எஸ், நடிகை சாய் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறேன். ரூத்தை விட்டுட்டீங்களே. என் பேர் சாய் பிரியங்கா ரூத். ரூத் தான் என்னோட பேர் ஆக்சுவலி. ஆமாம், எங்கள் அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிலையில், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்லு கீர்த்தினா, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார், காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு. இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 minutes 6 minutes நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன், ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.